நான் பாடிய பாடல்களுக்கு உயிரோட்டம் கொடுத்தவர்கள் பல பேர். பாடல்களை எழுதிய திருவாளர் கண்ணதாசன் அவர்கள், திருவாலி அவர்கள், புலமைப்பித்தன் அவர்கள், இன்னும் வரிசையா சொல்லிக்கிட்டே போகலாம். இவர்களெல்லாம் மனமுவந்து திரைக்கு ஏற்ற மாதிரி, திரையில் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் பாடல்களை எழுதி கொடுத்தார்கள். கதாநாயகனுடைய அந்த நடிப்பிற்கு எப்படி இருந்தால் பெருமை கொடுக்கும், அந்த நடிப்பை எடுத்துக்காட்டும் என்ற முறையில் பாடல்களை எல்லாம் எழுதி கொடுத்தார்கள். அதை திருவாளர் எம்எஸ்வி போன்றவர்கள், உயர் திருவாளர் ராமநாதையர் அவர்கள், திருவாளர் கேவி மகாதேவன் அவர்கள், பிறகு எம்எஸ் விஸ்வநாதன், ராமூர்த்தி இணைந்து செய்த ஒரு காலம், இசையமைத்த காலம். அப்பொழுதே இவர் இருவரும் ஒன்று சேர்ந்துதான் முதலில் இசையமைத்து கொண்டிருந்தார்கள். என்னை புரிந்து என் சாரீரத்தை உணர்ந்து எப்படி எந்த பாடலை கொடுத்தால் இவர் அழகாக பாடுவார் என்பதை உணர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் கொடுத்த பிறகுதானே நான் பாடியிருக்கிறேன். அவர்கள் இசை அமைக்க பிறந்தவர்கள், நான் பாட பிறந்தவன். அது இரண்டு பேருமே ஒன்று இணையும் போது நல்ல பலன் கிடைத்தது. இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். ஏழாம் கடலும் வானும் நிலமும் என்னுடன் விளையாடும், இசையில் இடம் உருவாகும், இசை என்னிடம் உருவாகும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். என் பாடல் கேட்கும் விருந்தாகலாம், என் பாடல் நோய் தீர்க்கும் மருந்தாகலாம், என் மேன்மை இறைவாவும் அருளாகலாம். என் மேன்மை இறைவாவும் அருளாகலாம். எரியாத தீபத்தில் ஒளி வேண்டினேன், எரியாத தீபத்தில் ஒளி வேண்டினேன். ஏழாம் கடலும் வானும் நிலமும் என்னுடன் விளையாடும், இசையில் இடம் உருவாகும், இசை என்னிடம் உருவாகும். விதியோடு விளையாடும் ராகங்களே, விளக்கேற்றி உயிர் காக்க வாருங்களே, கடலேந்தி வாருங்கள் தீபங்களே. கடலேந்தி வாருங்கள் தீபங்களே, கரைந்தோடும் நோய் என்றும் பாவங்களே, கரைந்தோடும் நோய் என்னும் பாவங்களே. கத்தும் கடலலை ஓடி ஓடி வரும் செந்தன் இசையுடன் ஆடி ஆடி வரும் தீபங்களே, எந்தன் இசையுடன் பாடல் கேட்ட பின் இன்னும் வரவில்லை, செய்த பாவம் என்ன தீபங்கள்.